இலவசம் என்று இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், குடிநீர். ஆனால் இன்றைக்கு எது இலவசமா இருக்குன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மருத்துவக் கல்லூரியை தொடங்குறதுன்னு பெரிய இந்த பணக்காரங்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வீட்டுவாசல் என்னென்ன ஐயா அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ், அதுக்கு என்ன பண்ணும்? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 லட்சம் போடுறோம், நீங்க ஒரு 50 லட்சம் போட்டீங்கன்னா 80 லட்சம் போட்டீங்கன்னா ஓஹோ எல்லாம் வியாபாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ? இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு ஒரு கடித எழுதிய போட்டிருந்தீங்கன்னா நான் முடியாதுன்னு ஒரு பதில் கடிதத்தை போட்டு வேலையை பார்த்திருப்பேன்ல. கல்வி வியாபாரமாகி விடக்கூடாது என்று கவனமாக இருந்த தலைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜ். இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கூட அரசுகிட்ட கொடுக்கிற அனுமதிகள் பூரா மிகப்பெரிய வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக மாறிடுச்சு. அறிவு கருவறை வியாபார அறையாக மாறிடுச்சு.